அனைவருக்கும் வணக்கம். சேனல் சிவாஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மாணவர்கள் தங்கள் உயர்நிலைப் பள்ளியை முடித்துவிட்டு பொறியியல் வாழ்க்கையை தொடர விரும்பினால் சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பது கடினமாக இருக்கும். சரியான கல்லூரியை தேர்ந்தெடுப்பது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் அடுத்த 4 வருடங்களை நீங்கள் அங்கு செலவிடுவீர்கள். இந்தியாவில் அரசு அல்லது தனியாரால் நடத்தப்படும் ஏராளமான பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. சரியான கல்லூரியை தேர்ந்தெடுப்பதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும். நீங்கள் ஒரு பொறியியல் கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது சரியான முடிவை எடுப்பதை உறுதி செய்ய பல காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான சில காரணிகளை இந்த பதிவில் காண்போம். 1. உங்கள் ஆர்வம் மற்றும் இலக்குகளை கண்டறியவும். உங்கள் கல்லூரி தேடலைத் தொடங்குவதற்கு முன் உங்கள் விருப்பங்களையும் இலக்குகளையும் புரிந்து கொள்ளுங்கள். எந்த பொறியியலின் பிரிவு உங்களுக்கு ஆர்வமாக உள்ளது மற்றும் நீங்கள் எந்த தொழிலை பெற விரும்புகிறீர்கள் என்பதைக் கண்டறியவும். இந்த சுய விழிப்புணர்வு பொருத்தமான திட்டங்களை வழங்கும் கல்லூரிகளை கண்டறிய உங்களுக்கு வழிகாட்டும். 2. பல்வேறு வகையான பொறியியலைப் பற்றி அறிக. நிறைய பொறியியல் துறைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் நன்மைகள் உள்ளன. அவர்கள் என்ன உள்ளடக்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள அவற்றை ஆராயுங்கள். இது உங்கள் ஆர்வங்கள் மற்றும் பலத்துடன் பொருந்தக்கூடிய திட்டத்தை தேர்ந்தெடுக்க உதவும். 3. அங்கீகாரம். அகில இந்திய தொழில்நுட்பக் கல்வி கவுன்சில் AICTE அல்லது தேசிய அங்கீகார வாரியம் NBA போன்ற தொடர்புடைய அதிகாரிகளால் கல்லூரி அங்கீகாரம் பெற்றுள்ளதா என சரிபார்க்கவும். நிறுவனம் சில தரங்களைச் சந்திக்கிறது என்பதை அங்கீகாரம் உறுதி செய்கிறது. 4. உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகள். வகுப்பறைகள், ஆய்வகங்கள், நூலகங்கள், கணினி வசதிகள், விளையாட்டு வசதிகள் மற்றும் குடியிருப்பு வசதிகள் உட்பட கல்லூரியின் உள்கட்டமைப்பை மதிப்பீடு செய்தல். நன்கு பொருத்தப்பட்ட கல்லூரி உங்கள் கற்றல் அனுபவத்தை பெரிதும் மேம்படுத்தும். 5. ஆசிரியர். ஃபேக்கல்டி அண்ட் கோர்ஸ். கல்லூரியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்குச் சென்று பொறியியல் துறையில் அனுபவமுள்ள திறமையான ஆசிரியர்கள் கல்லூரியில் உள்ளதை உறுதி செய்து கொள்ளவும். நல்ல ஆசிரியர்களால் வழங்கப்படும் கல்வியின் தரம் நம்மிடம் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். 6. வேலைவாய்ப்பு பதிவு. கல்லூரியின் வேலைவாய்ப்பு பதிவேட்டை பார்க்கவும். ஆட்சேர்ப்புக்காக கல்லூரியின் வளாகத்திற்குச் செல்லும்போது நிறுவனங்கள் வழங்கப்படும் சராசரி சம்பள விகிதம் மற்றும் மாணவர்களின் சேர்க்கை சதவீதம் ஆகியவற்றை சரிபார்க்கவும். ஒரு வலுவான வேலைவாய்ப்பு பதிவு அந்த கல்லூரியின் நம்பகத்தன்மை குறிக்கிறது. 7. தொழில்துறை இன்டர்ன்ஷிப் மற்றும் வேலைவாய்ப்புகள். கல்லூரிக்கு தொழிற்பயிற்சி திட்டங்கள் அல்லது வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றிற்கு தொழில்களுடன் ஒத்துழைப்பு உள்ளதா என சரிபார்க்கவும். இன்டர்ன்ஷிப் மூலம் நடைமுறை வெளிப்பாடு உங்கள் திறமை மற்றும் வேலைவாய்ப்பை பெரிதும் மேம்படுத்தும். கல்லூரி தேர்ந்து எடுப்பதில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு பதிவு முக்கிய பங்கு வகிக்கிறது. கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக வேலை பெறுகிறார்கள் என்று பாருங்கள். இது அந்த கல்வியின் தரத்தை காட்டுகிறது. 8. பாடத்திட்டம் மற்றும் சிறப்பு. கல்லூரி வழங்கும் பாடத்திட்டத்தை மதிப்பீடு செய்யவும். உங்கள் ஆர்வங்கள் மற்றும் தொழில் இலக்குகளுடன் ஒத்துப்போகும் பாடத்திட்டத்தை தேடுங்கள். தொழில்துறை தொடர்பான திறன்கள் மற்றும் சமீபத்திய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய நெகிழ்வான பாடத்திட்டம் நன்மை பயக்கும். 9. ஆராய்ச்சி வாய்ப்புகள். நீங்கள் ஆராய்ச்சியில் ஆர்வமாக இருந்தால் ஆராய்ச்சி வசதிகள் மற்றும் நடந்து கொண்டிருக்கும் ஆராய்ச்சியின் திட்டங்கள் மற்றும் இளங்கலை ஆராய்ச்சி பங்கேற்புக்கான வாய்ப்புகள் பற்றி விசாரிக்கவும். 10. உள்கட்டமைப்பு மற்றும் இருப்பிடம். அடுத்த 4 வருடங்கள் நீங்கள் அதே கல்லூரியில் இருக்க வேண்டும் என்பதால் அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளனவா இல்லையா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முடிந்தால் ஆய்வகங்கள், நூலகங்கள், கணினி வசதிகள் மற்றும் மாணவர் ஆதரவு சேவைகள் என்ன கிடைக்கும் என்பதை பார்க்க கல்லூரி வளாகத்திற்கு செல்லவும். படிப்பதற்கும் வாழ்வதற்கும் உகந்த சூழல் உங்கள் ஒட்டுமொத்த கல்லூரி அனுபவத்திற்கு பங்களிக்கும். 11. தங்குமிடம் மற்றும் வளாக வாழ்க்கை. மாணவர்களுக்கான தங்குமிடம், விடுதியின் உணவு வகைகள், நம் விருப்பங்களின் கிடைக்கும் தன்மை மற்றும் தரம், அத்துடன் வளாக கலாச்சாரம் மற்றும் பாடநெறிக்கு புறம்பான செயல்பாடுகள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்யவும். 12.
குறைந்த கல்வி கட்டணம் மற்றும் நிதி உதவி. கல்வி கட்டணம், வாழ்க்கை செலவுகள் மற்றும் உதவித்தொகைகள், மானியங்கள் அல்லது கடன்கள் போன்ற கிடைக்கக்கூடிய நிதி உதவி விருப்பங்கள் உள்ளிட்ட கல்விச் செலவையும் மதிப்பீடு செய்யவும். 13. பழைய மாணவர் நெட்வொர்க். கல்லூரியின் முன்னாள் மாணவர் வலையமைப்பு மற்றும் தற்போதைய மாணவர்களுடன் அதன் ஈடுபாட்டை ஆராயுங்கள். ஒரு மாணவராக உங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட சந்தேகங்கள் இருந்தால், ஏற்கனவே அங்கு படிக்கும் மாணவர்களை அணுகுவது எப்போதும் புத்திசாலித்தனம். கல்லூரியின் கல்வியாளர்கள், சமூக வாழ்க்கை மற்றும் ஒட்டுமொத்த அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். கல்லூரியின் முன்னாள் மாணவர் வலையமைப்பு மற்றும் தற்போதைய மாணவர்களுடன் அதன் ஈடுபாட்டை ஆராயுங்கள். இந்த காரணிகளை கருத்தில் கொண்டால், இந்தியாவில் உள்ள ஒரு சிறந்த பொறியியல் கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது, உங்கள் கல்வி, தொழில் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு சிறந்த முடிவை எடுக்க உதவும். நன்றி மற்றும் சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்க வாழ்த்துக்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.